அப்போ அவரும் பார்க்கல, ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்திருக்கிறார், இங்கே விஷயமெல்லாம் அவருக்கு தெரியா, வாடகை எடுத்துட்டு நாங்கள் வீட்டை கொடுத்துருவோன்னு சொல்லி அவருக்கும் நடக்காது. வஸ்துக்களுக்கு சுயமாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இல்லை, எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒருத்தன் மேலே இருக்கிறான். ஜின்னும் ஒரு படைப்பினம், நானும் ஒரு படைப்பினம். அது காலை நேரத்தில் பார்க்குறாரு, அந்த உருவம் தோன்றின இடத்துல சாம்பல் இருக்கிறது. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த ஜின் எரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு போய் ஆச்சரியப்படுற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய 6வது நோன்பை நோட்டவர்களாக நாம் அனைவரும் வீட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவு வரலாற்று தகவல்களையும் திரட்டி உங்களுக்கு முன்னால் நீங்கள் தெரியாத விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரலாற்று தகவல்களையும், அந்த வரலாற்று தகவலினூடாக நாம் என்ன பாடங்களை படித்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க முடியுமோ அதை எடுத்து நடப்பதற்குண்டான முயற்சியாக இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவு சில வரலாற்று தகவல்களை நான் பதிவு செய்வேன். சரியான முறையில் காணொளிகளை பதிவு செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் என்னென்றால் பிரயாணம், இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதால சரியான முறையில் வீடியோக்களை பதிவு செய்ய முடியலை. என்றாலும் சமூகம் பிரயோசனப்படும் என்ற அடிப்படையில் என்னால் முடியுமான அளவு நேர காலங்களை ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் பதிவுகளை பதிவு செய்கிறேன். நீங்கள் முழுமையான முறையில் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இன்றைய தினம் ஒரு வரலாற்று தகவலை பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், ஒரு பேரீச்ச பழங்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரிக்கு நடந்த சம்பவம். என்னென்னு சொன்னால், பேரீச்ச பழங்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி பஸ்ராவுடைய நகரத்துக்கு வந்து என்ன செய்கிறாரு, வியாபாரத்துக்காக போகிறாரு. அபு காபுன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தினுடைய ஒரு மனிதர் தான் இந்த செய்தியை சொல்கிறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, வியாபார நோக்கத்தில் பஸ்ராவுக்கு போனதுக்கு பின்னால் அங்கே தங்க வேண்டும். இப்போ உள்ள காலங்களை பொறுத்த வகையில் மாஷா அல்லான்னு சொல்லி ரூம் வசதிகள், ரெஸ்டாரண்ட்ஸ் வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த காலத்தை பொறுத்த வகையில் அதெல்லாம் கொஞ்சம் அரிது. அதனால் என்ன செய்கிறாரு, தங்குவதற்குண்டான இடத்தை தேடுறாரு. அதுக்கு பிறகு சரியான ஒரு இடம் கிடைக்கல. பாலடைந்து போன ஒரு வீடை என்ன செய்கிறாரு, காண்றாரு. பாலடைந்து போன வீடை கண்டார் என்பதற்காக இவர் என்ன செய்யல, போய் தங்கல்ல, அதனுடைய உரிமையாளர் யாருன்னு சொல்லி தேடுறாரு. ஏன்னா ஒரு இஸ்லாமியன் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நிலைமையிலையும் இஸ்லாத்துடைய கொள்கை ஒரு பொழுது முட்டு கொடுக்க மாட்டான். அப்போ அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர பொருளை வந்து எங்களுக்கு பாவிக்க முடியாது. அதனால் அந்த வீட்டினுடைய உரிமையாளரை தேடுறாரு. எப்படியோ கண்டுபிடிக்கிறாரு. உடனே போய் சொல்கிறார், இப்படி தான் நான் வியாபார விடயமாக இங்கே வந்திருக்கின்றேன், நீங்கள் பாவிக்காத யூஸ் பண்ணாத ஒரு வீடு இருக்கின்றது, இந்த வீடை வந்து எனக்கு என்ன செய்யுங்க, இன்றைக்கு இரவுக்கு வாடகைக்காக தாங்க, நான் தங்குறேன்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த அனைவரும் என்ன செய்கிறாங்க, நேர்மையுள்ள மக்கள். அப்போ அவரும் பார்க்கல, ஊர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்திருக்கிறார், இங்கே விஷயமெல்லாம் அவருக்கு தெரியா, வாடகை எடுத்துட்டு நாங்கள் வீட்டை கொடுத்துருவோன்னு சொல்லி அவரும் கொடுக்கல. அவர் சொல்கிறாரு, இங்கே வாங்க, இப்படி தான் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த வீட்டில் ஒரு ஜின் வசிக்கின்றது, பலரும் இந்த வீட்டில் தங்கிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்க முடியாமல் போயிருக்கிறாங்க, சிலர் மரணித்து கூடியிருக்கிறாங்க. மரணிக்கிற அளவுக்கு அந்த நிச்சயம் அந்த ஜின் அடித்து விடும், அதனால் இந்த வீட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். நான் மேலே சொன்னது மாதிரி இதுதான் இஸ்லாம். எந்த சந்தர்ப்பத்தையும் லாபம் நஷ்டம் கண்முன்னுக்கெல்லாம் வரும், ஆனால் ஒரு பொழுதும் அவன் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டான். இப்போ இந்த வீட்டுடைய உரிமையாளரை பாருங்கள், இவர் ஊர் பேர் தெரியாதவர், இவருக்கு சின்ன பத்தியும் தெரியும், ஒன்றும் தெரியாது, இவரை கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலும். ஆனால் அவர் அதை செய்யலை. அப்போ என்ன செய்கிறாரு, இவர் இந்த வியாபாரத்தில் போன நபர் சொல்கிறாரு, ஜின்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அல்லாட நாட்டம் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. வஸ்துக்களுக்கு சுயமாக இயங்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இல்லை, எல்லாத்தையும் இயக்கக்கூடிய ஒருத்தன் மேலே இருக்கிறான். ஜின்னும் ஒரு படைப்பினம், நானும் ஒரு படைப்பினம்.
அது இயக்கக்கூடிய ஒரு படைப்பாளன் இருக்கிறான் தானே, அவன் எனக்கு இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வான், நீங்கள் வாடகைக்காக தாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னால் அவர் மறுக்கிறாரு. பல பேச்சுவார்த்தைக்கு பின்னால், பல வற்புறுத்தலுக்கு பின்னால், சரி உங்களோட விருப்பம்னு சொல்லி, இவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்கல, பிரச்சனை இல்லை, உங்களோட விருப்பம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரிக்கு என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கையை மேற்கொண்டு வாடகை கொடுக்குறாங்க வீட்டை. கொடுத்ததுக்கு பின்னால் இவரும் போய் தங்குறாரு. இப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் யோசிக்கணும், இந்த சம்பவத்தை பேசக்கூடிய எனக்கும் லேசி, கேட்கக்கூடியவங்களுக்கும் லேசி சகோதரர்களே. ஜின் வரும்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்குது, அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு ஜின். அப்படி இருந்தும் கூட ஈமான்தாரியுடைய ஈமான் ஒரு பொழுதும் தளராது. ஜின் இல்லை, உலகத்தில் எந்த வஸ்து வந்து கண்முன்னுக்கு, எவ்வளோ பவர்ஃபுல்லான வஸ்துக்கள் கண்முன்னுக்கு வந்து அச்சுறுத்தின்னு என்று சொன்னாலும் தண்டை ஈமானை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தண்டை அன்றாட வாழ்க்கையுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க உண்மையாக இஸ்லாமியர்கள். இன்றைக்கு பலஸ்தீன மக்களுடைய நிலைமையை கூட பாருங்கள் பாப்போம். வேறு நாடுகளுக்கு போனால் எவ்வளோ சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும், ஆனாலும் எவ்வளோ தான் இருந்துன்னு சொன்னாலும் அவங்க கொள்கையை விட்டு கொடுக்குறாங்களா? இந்த வாழ்க்கை வந்து எங்கள் இடத்துல வரணும் சகோதரர்களே. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இப்போ உறங்குறாரு. உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரவு நேரம், நடுநீசி நேரம் ஆகுது. கருத்த உருவம் ஒன்று என்ன செய்யுது, இவருக்கு முன்னால் அப்படியே தோன்றுது, இவரை நோக்கி வந்து கொண்டிருக்குது வேகமாக. அதுக்கு பிறகு அந்த எந்த அளவுக்கு அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதில் கண்களில் வந்து நெருப்பு கண்கள், இரவு நேரம், பாலடைந்த வீடு, கருத்த உருவம், கண்கள் நெருப்பு பற்றக்கூடிய எரியக்கூடிய காட்சி என்ன செய்யுது இருந்துக்குது. ஆனால் ஈமானுடைய உள்ளம் ஒரு பொழுது தளராது. இவர் உடனடியாக ஆயத்துல் குர்சி ஓதுறாரு. ஆயத்துல் குர்சி ஓதக்கூடிய நேரத்தில் ஆச்சரியம் என்னென்னு சொன்னால், அந்த ஜின்னும் என்ன செய்யுது, ஆயத்துல் குர்சி ஓதுது. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த கட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி. நாங்கள் சொன்னால் பயத்தால் நடுங்கியே என்ன செய்யும், ஜின்னுக்கு இரையாயிப்போம். ஆனால் நான் சொன்ன மாதிரி தக்வா உள்ளவன் எந்த ஒரு வஸ்துக்கும் பயப்பட மாட்டான். அப்போ இவரும் ஆயத்துல் குர்சி ஓதுறாரு, அதுவும் ஓதுது. அப்படி ஓதிக்கொண்டே வாராரு. ஆயத்துல் குர்சியுடைய எண்டிங் பகுதி வருது, வலா யஊது ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அலீம்னு சொல்லி ஓதக்கூடிய நேரத்தில் ஜின்னால் அதை ஓத முடியலை. திரும்ப ஓதுறாரு, திரும்ப ஓத முடியலை. அந்த பகுதி, அந்த துண்டை மட்டும் அதுக்கு ஓத இயலாது. அதுக்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அந்த கருப்புறம் அப்படியே மாயமாக மறையுது. இவரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆயத்துல் குர்சி உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு ஆபத்தான கட்டத்திலும் பாதுகாக்கக்கூடியது, அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான்னு சொல்லி நினச்சி நிம்மதியாக படுத்துறங்குறாரு. காலை நேரத்தில் பார்க்குறாரு, அந்த உருவம் தோன்றின இடத்துல சாம்பல் இருக்கின்றது. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த ஜின் எரிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு போய் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு பேர் அசரீத சத்தம் வருது, மனிதனே நீ பவர்ஃபுல்லான ஒரு ஜின்னை எரிச்சிட்டாய், கரிச்சு போட்டாய். இவர் கேட்குற, நான் எதை கொண்டு கரிச்சேன், வலா யஊது ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி ஓதினா தானே, அதன் மூலமாக மாபெரும் ஜின் இஃப்ரீத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்னை நீ என்ன செஞ்சிட்டாய், கரிச்சு போட்டுட்டாய். இஃப்ரீத்துன்னு சொல்லக்கூடிய ஜின்னை பொறுத்த வகை சகோதரர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, பவர்ஃபுல்லான ஜின், ஜின்களில் பவர்ஃபுல்லான ஜின் தான் இஃப்ரீத் ஜின். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி அன ஆத்தி கபிஹி கபுலன் தகும் மகாமிக். எந்த அளவுக்குன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சபையில் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல்கிஸ் மகாராணி வந்து கொண்டிருக்கிறாங்க பல மைலுக்காங்காலிருந்து. பல்கிஸ் மகாராணி வந்து சேர்றதுக்கு முன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல அரண்மனையில் வந்து அந்த சிம்மாசனம் இருக்கணும். மஷூரா பண்ணுறாங்க தன்னுடைய படையிடத்தில். அவங்களோட படை எப்படியாப்பட்ட படை, காற்று, ஜின், ஏனைய உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் நல்லா வசப்படுத்தி கொடுத்துருந்தான். மஷூரா பண்ணுறாங்க யாரால் முடியும் பல்கிஸ் மகாராணியுடைய இதை கொண்டு வரதுக்கு, சிம்மாசனத்தை. அப்போ அந்த மூமினான இஃப்ரீத்துன்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஜின் சொல்லிச்சு, நபியே நீங்கள் உட்கார்ந்து எலும்புற டைமுக்கு தானே, ஒரு கதிரையில் வந்து ஒரு சேரில் உட்கார்ந்துட்டு எலும்புற, எவ்வளோ நேரம் போக போகுது, ஒரு 2-3 செகண்ட் போக போகுது. பல்கிஸ் மகாராணி அண்மிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது குர்ஆனில் சொல்லக்கூடிய சம்பவம். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுலைமான் சொல்கிறாங்க, இல்லை அந்த நேரம் எனக்கு மிச்சம், அதை விட கொஞ்சம் குறைவாக கொண்டு வராக்கள், ஏன்டா லேசிப்பட்ட படையிலே அவங்கள்ட்ட இருக்குது, அதை விட கொஞ்சம் குறைவான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வராக்கள் யார் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அதுபோல் அதே குர்ஆன் ஆயத்தை எல்லாம் சொல்கிறான், வேதங்களை சுமந்த ஒரு அறிவாளி அப்படின்னா ஒரு ஆலிம், இறைநேசர், அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் நபியை பார்த்து, நபியே
எனக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இது தேவையில்லை, உட்கார்ந்து இருக்கிற டைம் எல்லாம் தேவையில்லை, கண்ணை சிமிட்டுறதுக்கு ஒரு கண்ணில் தூசி போகிறேன்னு சொன்னால் அதை கண் சிமிட்டி போடும், ஒட்டோவா மூடிப்பட்ட நிச்சயம் திறக்கும். அது எவ்வளோ நேரம் போகும், ஒரு செகண்டும் இல்லை. அந்த டைமில் கொண்டு வந்து நிறுத்தி வேண்டார். இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னால், மார்க்க அறிவு கொடுக்கப்பட்ட உலமாக்கள் சரியான முறையில் வாழக்கூடிய நேரத்தில், எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருவானதுக்கு ஒரு ஆதாரமாகத்தான் இந்த சம்பவம் இருக்கின்றது. அதாவது ஜின்னால் கூட முடியாத ஒரு சம்பவத்தை வேதங்களை கொடுக்கப்பட்ட ஒரு அறிவாளி செஞ்சதாக குர்ஆன் சொல்லுது. இறைநேசரால் முடியும். ஆஹா, அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஆயத்துல் குர்ஸை வந்து வாழ்க்கையில் கடைபிடிங்க, எல்லா ஆபத்தான கட்டங்களிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதே மாதிரி மூமினாக பிறந்தவன் மரணம், அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் அச்சப்பட மாட்டான். என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டக்கூடியவன் ஒரு மூமின், ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து தடமாற மாட்டான். ஏன்னு சொன்னால் எந்த ஒரு கையை வந்து விரல்களால் பிரட்டிகிட்டே வைப்பான் உள்ளங்களை. எங்களுக்கு ஒருத்தர் எதிரியாக வாரதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒருத்தர் சாதகமாக வாரதாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவன்ட நாட்டத்தை பொறுத்தான் இருக்குது. ஆக அன்பான சகோதரர்களே, மரணம் ஒரு மூமின் வந்து மரணம் கண்முன்னுக்கு விளங்கினு சொன்னாலும் அச்சப்பட மாட்டான், துன்பப்பட மாட்டான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்று சொல்லக்கூடிய மன்னர் என்ன செய்கிறார், ஒரு ஒரு மார்க்க அறிஞரை கொலை செய்கிறாரு. அது அவருடைய விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உடன்படலைன்றதுக்காக கொலை செஞ்சு போடுறாரு. ஜனாசா இருக்குது, ரத்தம் வந்து கொண்டே இருக்குது. மன்னருக்கு பயம் ஏற்படுது, என்னடா இது இவ்வளோ காணாத ரத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி உடனடியாக அரண்மனையுடைய வைத்தியர் அழைக்கப்படுறாரு. காரணம் கேட்கப்படுது. வைத்தியர் எல்லாம் செக் பண்ணி பார்த்து சொல்றாரு, மன்னரே இந்த மனிதர் இருக்கிறார், மரணிச்சு நீங்க கொலை செஞ்சு போட்ட மனிதர் இருக்கிறார் தானே, இவரோட கண்முன்னுக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்துக்கிறீங்க, கண்முன்னுக்கு மரணம் விளங்கி இருக்குது, ஆனாலும் இவருக்கு அச்சப்படல, பயந்தா தானே ரத்தம் சுடுபடும், அச்சம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இவருக்கு ஏற்படவே இல்லை, அதனால தான் முழு ரத்தம் வெளியாயிட்டிருக்குன்னு சொன்னார். ஏன்னா ஒரு சொட்டு ரத்தம் சுடுபடலை, பயத்தின் காரணமாக, தடுமாற்றத்தின் காரணமாக ரத்தம் சுடுபடலை. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிங்கத்துடைய பிரடியை பிடிச்சி அடித்து அனுப்பினாங்க. இந்த நீ வாழக்கூடிய இடம் இல்லை, இது மனிதர்கள் வாழக்கூடிய இடம்னு சொல்லி. ஒரு மனிதன் இரையச்சம் ஒரு மனிதத்தில் வரக்கூடிய நேரத்தில் முழு உலகத்தையும் அல்லாஹ் வசப்படுத்துவான் என்ற உண்மையையும் யதார்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில நேரம் யோசிப்பீங்க, ஆயத்துக்கு ஒரு சோதினாங்களாம் ஜின் அழிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு சாதாரணமான விஷயம், மூமின்களுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். தண்ணியில் நடந்த வரலாறுகள் இருக்கின்ற சகோதரர்களே, வெறுமனே நீரில் நடந்து போன வரலாறுகள் இருக்கின்றது. வரலாறுகளாக மாத்திரம் படிக்க வேண்டாம், வரலாறுகளை படைக்கக்கூடிய முஸ்லீம்களாக மாறுவோம் என்ற வேண்டுகோளுடன் இன்றைய காணொளி இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் தொடர்ந்தும் பார்வையிடுவதற்கு எங்களுடைய SRM மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏனைய நண்பர்களும் உறவினர்களும் பயனடைவதற்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தொடர்ந்தும் தேவைப்படுகின்றது. இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.